ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோலாலம்பூரில் இருக்கிற பஸ் டெர்மினலில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம சிங்கப்பூர் போக போகிறோம். ஸோ சிங்கப்பூர் போகிற வழியில் இமிக்ரேஷன்லாம் இருக்குது. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம சிங்கப்பூர் போகிறோம். இந்த ஊர் பஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுற ஹாலில் பார்த்திங்கன்னா மசாஜ் சீட்டரும் இருக்குது. ஸோ நம்ம அதில் பே பண்ணி உட்காந்து மசாஜ் பண்ணிக்கலாம். நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுடைய பஸ்ஸு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கேட்டில் தான் வருது. இந்த பஸ்ஸில் இருக்கிற சீட்டு பார்த்திங்கன்னா நம்மளை மசாஜ் பண்ணோம். ஸோ மசாஜ் சீட்டர் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்தோம். ஸோ நைட்டு கூட நாங்கள் எதுவுமே சாப்பிடலை. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விட்ச், ஸோ வெஜ்ஜு சாண்ட்விட்சு சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸை பொறுத்தவரை நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து வேறு ஒரு பஸ்ஸு, அதாவது இது வந்து டூரிஸ்ட் பஸ்ஸு, எங்களை சுற்றி காட்ட போகிற பஸ்ஸில் ஏறணும். ஸோ சிங்கப்பூரில் வந்து நாங்கள் இறங்கின ஒன்று லஞ்சுக்கு பசி ருசின்னு ஒரு செட்டிநாடு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். ஸோ நாங்கள் இருக்க போகிற 2 நாளுமே இந்த ஹோட்டலில் தான் அங்கே சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் பார்க்க போனோம். வந்து பீச் ரோடு 20 நிமிஷம் சொன்னால் 20 நிமிஷத்தில் வந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் அங்கே டிலே பண்ணிங்கன்னா அடுத்ததான் பார்க்க முடியாது. ஹோட்டல் இது நம்ம ஊர்ல இருந்து மோடி பெரிய பெரிய ஆளு பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் வந்தாலும் எல்லா நாட்டுல இருந்து வர்றது இங்கே தங்குவாங்க. அங்கே ரொம்ப பெரிய ஹோட்டல் இது. சீஸ் ஹோட்டல் இது. பாக்ஸா மேல நிக்குது பாருங்க, சுத்துற மாதிரி ரவுண்டான சிங்கப்பூர் பிளேயர். அங்கேயும் கூட்டிட்டு போறேன் உங்களை. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நாங்க அங்கேயும் உங்களுக்கு போட்டோ கூட்டிட்டு போறோம். நிறைய போட்டோ எடுக்கலாம். உங்க லெஃப்ட் சைடுல பாருங்க எம்பிஎஸ் கப்பல் பில்டிங் பாருங்க. இறக்கி விடுவேன், அந்த இடத்துல இறக்கி விடுவேன். அந்த வருது பாருங்க மேல சிங்கத்துல தண்ணி வருது பாருங்க. இந்த கீழே வருதா, சிங்கத்துல இருந்து தண்ணி வருதா? ஓகே, நாங்க இறக்கி விடுவேன். நீங்க வந்து நீங்க போட்டோ எடுத்துட்டு இங்க பாத்துட்டு நான் இறக்கிற இடத்துக்கே வந்துடணும். அங்கேயே வண்டி நிப்பாட்டிருப்பேன், அங்கேயே வந்துடணும். இப்ப மணி என்ன 3:15. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் போகலாம். சிங்கப்பூரோட ஐகானிக்கான இடம் பார்த்திங்கன்னா இதுதான் மெர்லின். ஸோ இது சிங்கத்தோட வாயிலேருந்து தண்ணி வரும். உடம்பு பார்த்திங்கன்னா மீன் போல் இருக்கும்.
இந்த இடம் பார்த்திங்கன்னா உலகிலே புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று. நீங்க நாளைக்கு நைட்ல நீங்க ஈவினிங் போயிட்டோட நீங்க செக்கிங் பண்ணிட்டு சாதத்துல குளிச்சு நிறுத்திட்டு நீங்க பக்கத்துல போனீங்கன்னா ஒரு கோயில் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க. நம்ம ஊர் இங்கதான் வந்து கடல்ல இருந்து மீன் கொண்டாந்து போட்டு விக்கிற மார்க்கெட் மாதிரி இருந்தது. இப்ப இதை தூத்து பில்டிங் ஆயிட்டா பாருங்க. இது வந்து இப்ப வந்து புக்கோட ஆகிட்ட சாப்பாடு கடை. எல்லா சாப்பாடும் இங்க கிடைக்கும். முதல்ல உள்ள டெம்பிள் சைனீஸ் டெம்பிள். ஸோ இந்த சைனீஸ் டெம்பிள் நல்லாவே இருந்தது. உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. வருஷத்தோட தீமிதி எல்லாம் அப்பா வண்டி மறைச்சுக்கிடுச்சு. வண்டி ரைட் சைடுல பாருங்க சைனீஸ் டெம்பிள். போய் பாட்டி இல்ல அதே மாதிரிதான் இது சைனீஸ் டெம்பிள் தான் இருக்கும். இங்க அங்க பார்த்ததான் இங்க இருக்கு. அதனால இங்க எப்படி 6 வழி கிளைம் பண்ணலாம். ஒரு 100 வழிக்கு என்ன பொருள் வாங்கினாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் பை த பைன்ற ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் செடிகள் ரொம்ப பசுமையாக இருந்தது. அப்புறம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்தது. இங்க ஒரு பிளேயர் பாருங்க. அதெல்லாம் பெர்லின் தெரியுதா? அந்த லெப்ட்ல இருக்கிறது ஆர்ட் சயின்ஸ் மியூசியம். இந்த கன்ஜெஷன் நடந்துருக்கு பாருங்க. அதுக்காண்டி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்க. சுதந்திரத்தன்னைக்குன்னு இங்க உள்ள சுதந்திர கிறிஸ் மூவி இருக்குல்ல, கிறிஸ் மூவி அதுல வந்து இங்கதான் ஷூட்டிங் பண்ணது. கிறிஸ் மூவில வந்து தண்ணியில மேல பரப்பாரா, அது இங்கதான் எடுத்தது அந்த மூவி. சுத்தி இருக்கு பாருங்க பெரிய பெரிய பில்டிங். சென்னை சிட்டி பில்டிங், இதுதான் ஷாப்பிங் மால், பெரிய பெரிய இதுதான் பெரிய பில்டிங். இது கீழே அண்டர் கிரவுண்ட், கீழே எல்லாமே அண்டர். நம்ம கீழே நம்ம மேல கீழே வந்து பில்டிங் இருக்கு. கீழே ஆளுனா ரொம்ப மேல போயிட்டு பார்த்தா சிங்கப்பூர் ஃபுல்லாவே தெரியும். இது வந்து சிங்கப்பூர் பிளேயர். இதுல பாருங்க ரைட் சைட்ல இருக்கு பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி. இதுல இருக்கு பாருங்க இதே மாதிரி அந்த மேல இருக்க ஒண்ணு இது இந்த மாதிரி இருக்கும். இதுல 28 பேருக்கு மேல நிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பிளேயரு. ஸோ அந்த சிங்கப்பூர் பிளேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா போய் நம்ம ரைடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 வெள்ளி. ஸோ 40 வெள்ளின்னும் போது எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். $40. ஸோ $40 போது எவ்வளோ ஆகும் பாருங்கள். லைட்டாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்.
மெதுவாக மூவ் ஆகுது பாருங்கள். அதில் ஆளுங்க 28 பேர் அது உள்ள நிற்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கிஃப்ட் ஷாப்புக்கு போனோம். நம்ம ஊரில் விற்கிற அதே தைலம் தான், பட் இங்கே அது பார்த்தீங்கன்னா $8, கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 600 ரூபா கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா $8. நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து இதுதான் சிங்கப்பூரில், ஹோட்டல் 81. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ ஹோட்டல் 81ஓட ரூம்ஸ் இதுதான், ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே யாரும் சவுண்டாக பேசக்கூடாது. ஸோ டிவியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ஸோ எங்கள் கூட வந்திருந்த டூரிஸ்ட் ஒருத்தருக்கு அன்றைக்கி பிறந்த நாள். நெக்ஸ்ட் டே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்டோசா ஐலாண்டு அண்டு யூனிவர்ஸ் ஸ்டுடியோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.